பார்த்தீங்கன்னா 3 கிலோ புரோட்டா மாவு இப்போ பிசைய போகிறோம். 3 கிலோ மாவில் வந்து எவ்வளோ சர்க்கரை ஊற்றணும், எவ்வளோ வந்து உப்பு போடணும், எவ்வளோ தண்ணி ஊற்றணும்னு சொல்லி இப்போ எல்லா டீட்டெயில்ஸும் இதில் வரும். இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். 2.5 கப்பு ஊற்றிருக்காங்க. 3 கிலோ மாவுக்கு 2.5 கிலோ ஊற்றிருக்காங்க. சர்க்கரை வந்து ஒரு கை, சுகர் வந்து ஒரு கை, அதுவும் ஒன்றுங்க. ரெண்டுமே வந்து சேமாக தான் போடணும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நல்லா கலக்கணுங்க. நல்லா பார்த்தீங்கன்னா நல்லா அது மிக்ஸ் ஆகிற வரைக்கும் வந்து மிக்ஸ் பண்ணிட்டு வந்து ரொம்ப தண்ணி மாதிரி இருக்கணும். அதுல வந்து சர்க்கரையும் தெரியக்கூடாது, உப்பும் தெரியக்கூடாது. அந்த மாதிரி வந்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். அதில் அவ்வளோதாங்க. நல்லா மைதா போடணும் பாருங்க. மைதா வந்து அது நல்லா வந்து அது சால்ட்டு சுகர் நல்லா கலக்கினதுக்கப்புறம் வந்து 3 கிலோ மைதா வந்து அதில் போட்டு ஒன்று பாருங்க. இப்போ வந்து நல்லா மிக்ஸ் இதை பார்த்தீங்கன்னா நல்லா வந்து 2 கை வச்சு நல்லா வந்து மாவு வந்து நல்லா பிசைஞ்சு விடணுங்க. இந்த பிசைறாப்புல பிசைஞ்சு வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த அளவுக்கு வர வரைக்கும் இன்னைக்கு வந்து இது மாதிரி பிசைஞ்சுட்டே இருக்கணும். பாருங்க அவ்வளோதான், மாவு வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ என்ன மாஸ்டர் பண்ணணும்? ஆயில். இப்போ வந்து மேலே வந்து ஆயில் தடவி வைக்கணுமா? இப்போ வந்து ஆயில் எடுக்க போகிறாப்புல பாருங்க. இது மாதிரி வந்து மேலே வந்து ஆயில் தடவி வைக்கணும். பாருங்க, இந்த மாதிரி ப்ராசஸ் பண்ணணும். அவ்வளோதான் கைஸ். அதுக்கப்புறம் என்ன மாஸ்டர் பண்ணணும்? அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. இது அரை மணி நேரம் கழிச்சு போடணுமா? அதை கண்டா போய் காட்டுக்கிறீங்க. இது வந்து அரை மணி நேரம் கழிச்சு வந்து ஊறினதுக்கு அப்புறம் வந்து பீடாவை பிடிக்கணும். பீடாவை பிடிச்சிட்டு மறுபடியும் வந்து அதில் ஆயில் தடவி அப்படி வைக்கணும். அப்போ தான் மாவு வீசும் போது வந்து கரெக்டாக இருக்கும். மாவு வந்து ஓரளவுக்கு வந்து ஊறிடுச்சு. இப்போ ஊறினதுக்கு அப்புறம் வந்து இப்போ கட் பண்ணி சின்ன சின்ன பீஸாக எடுத்து தனித்தனியாக வைக்கிறாப்புல. இப்போ இதுக்கு எதுக்கு வைக்கிறாரு பார்த்தீங்கன்னா, இது எல்லாம் வந்து பீடா ஆகிறதுக்காக. இந்த புரோட்டா மாவில் சின்ன சின்ன பீடாலாம் வைப்பாங்க பார்த்தீங்கன்னா, புரோட்டா வச்சுறதுக்காக. இதுக்காக வந்து இந்த மாதிரி வந்து நீங்கள் உருண்டையாக பிடிச்சி தனியாக வச்சுக்கணும். பாருங்கள், இது மாதிரி பிடிச்சி நீங்கள் தனியாக வச்சுக்கணும். இது மாதிரி பிடிச்ச முடியல எல்லாத்தையும் முடிச்ச உடனே மேலே ஆயில் தடவி அப்படியே ஒரு 10 நிமிஷம் இல்லைனா 1/4 மணி நேரம் உள்ள நீங்கள் அப்படி எடுத்து வச்சிங்கன்னா அது ஊறி போயிடும். வீசுறதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா பீடா வந்து நல்லா ஊறிடுச்சு. இதை பீடா வந்து நல்லா தேய்ச்சி விட்டு பார்த்தீங்கன்னா நல்லா தேய்ச்சி விட்டு இப்போ இப்படி வீசி ஒன்று பாருங்கள். பையா வந்து வீசுறாப்புல. அவ்வளோதான், வீசி இப்படி வந்து நம்ம ஒன்று ஒன்றா இப்படி எடுத்து இதில் அடுக்கி வச்சிடணும். இதில் அடுக்கி வைக்கலாம், இல்லை உங்களுக்கு எதில் கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதில் அடுக்கி வச்சு நீங்கள் பரோட்டா கல்லில் போய்ட்டு பரோட்டா போட வேண்டியதுதான். அவ்வளோதான் கைஸ். அவ்வளோதான் கைஸ். இவ்வளோதான். இதுதான் புரோட்டா செய்கிற மெத்தட். हीरा बेटे अच्छा पराठा बनाना। ये हो गया।